பேசுறாரு. பேசித்தான் அவர் திரு தடாரயம் அவர்கள் சொன்னார். கருணாநிதி படங்கள் படைக்க பேசினாரு. அண்ணா எப்படி பேசினாரு? திமுக வளர்ந்தது எப்படி? இல்ல பேசினாங்க, ஆனா யாருமே நாகரிகம் இல்லாம பேசல. அந்த பேப்பர் ஃபைல் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுல என்ன தப்பு? அதெல்லாம் வந்து தப்பு இல்லை, அது உண்மைதான் சொல்றாரு. நீங்க அதுதாங்க சொல் ஆடல், அது அவருடைய சொல்லுடைய தன்மை. நான் அந்த ஃபைல் ஒன்று வீட்டில் கிடக்கு, நான் அதை தூக்கிட்டு வந்து இங்க வைக்கணும். ஏன்னா அதுல பாருங்க, பாவாடை நாடா தான் கட்டியிருக்கோம், அதுக்கு மேல அந்த இதுதான் மூடி இருப்பானுங்க. ஆகையினால இது சகஜங்க, இது உண்மைதான் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு சீமான் இப்படி பேசிட்டாரு, சீமான் அப்படி பேசிட்டாரு, சீமான் அசிங்கமா பேசிட்டாரு, சீமான் கேவலமா பேசிட்டாரு. என்ன கேவலம் பண்ண, என்ன அசிங்கம் பேசினாரு தான் கேள்வி. அது தமிழக அரசுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கும். அது யார் எழுதுனது? சாட்சாத் கண்ணதாசன் எழுதினது. யாரை பத்தி எழுதியிருப்பாரு? கலைஞரை பத்தி எழுதியிருப்பாரு. கலைஞரை பத்தி மட்டும் இல்ல, கலைஞர் மட்டும் ஐயோங்க இல்லடா, நானும் ஐயோங்க தான் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. உண்மையிலே வரும்போது நீங்க நிறைய இங்க இடத்துல அண்ணனை கேளுங்க. இந்த கேள்வி கண்ணதாசன் பாருங்க, 62ல அவரு 61ல விபச்சாரி கிட்ட போயிட்டு காசு கொடுக்காம ஏமாற்றிட்டு வந்திருக்காரு. எலுமினாட்டிகளை தோல்ல சுமந்துட்டு அவன் இறங்கி இருக்கான். அவனுக்கு எதிராக ஒண்ணு பண்ண அப்படின்றான். டே யாரா நீ? நேற்று வந்து ஆனா சீமான் அப்படி இல்லை. குக்கு செய்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளோட சிறப்பு நேர்காணலில் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. சீமான் அவர்களின் வளர்ச்சிக்கு அவர்கள் பேச்சாற்றுதான் ரொம்ப முக்கியமானது இருக்கு. இப்போ அவர் வீழ்ச்சிக்கும் அவரோட வாய் தான் காரணம்ட்டு நிறைய திராவிட கட்சிகள் சொல்லிட்டே வராங்களே, அதுல உங்க கருத்து என்னங்கய்யா? புரியல, உங்களுடைய கேள்விகளே குதர்க்கமா இருக்கு. வீழ்ச்சின்றீங்க, வளர்ச்சின்றீங்க, ரெண்டுத்துக்கும் காரணம் அவருடைய பேச்சுன்றீங்களா? ஆமா, முன்னாடி நல்லா சத்தமா பேசி இளைஞரை ஈர்த்தாங்கன்றாங்க. இப்ப அந்த பேச்சே ரொம்ப தவறா பேசி எல்லாம் விலகிட்டு போறாங்க அப்படின்ட்டு நிறைய திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. அண்ணன் சொன்னாங்க இல்ல, பொதுவா எல்லாரும் இப்போ நம்ம சோசியல் மீடியால பார்த்தோம்னா அது இல்ல, அண்ணன் கோஷ்டி அப்படிதான் சொல்லுவோம். நீங்க அதெல்லாம் திமுக நாம் தமிழர் கட்சி பத்தி பேசுறதெல்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நாம் தமிழ் கட்சியில 2 பேர் விலகிறாங்கன்னு சொன்னா 2000 பேர் வளர்க்குறாங்கன்னு சொல்லி தலைப்பு செய்திகளாக போடக்கூடிய திமுக ஊடகங்களும் அண்ணன் போன்ற திமுக முன்னோடிகளும் இருக்கும்போது அதெல்லாம் இலகுவாக நம்ம எதிர்கொள்ள வேண்டியதான். அதனால நான் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவனை இல்லை. இருந்தாலும் பொதுவாக பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் நடக்கல. ஆனா எப்பவுமே ஒரு கட்சியை கட்டமைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான முக்கிய மூலதானமா தேவைப்படுறது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை மக்கள் மத்தியில இலகுவா சொல்லி அதன் மூலமா மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்குண்டான அந்த ஆற்றல், பேச்சாற்றல் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ஆற்றல் தான் தேவை. அது சீமானுக்கு இருந்தது. மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு பின்புலமும் இல்லாத, மிகப்பெரிய அளவுக்கு எந்த பின்புலமும் இல்லை சீமானுக்கு. பின்புலமும் இல்லாம நேரடியா இன்னைக்கு இப்போ கருணாநிதி இதே மாதிரி பேச்சாற்றல் மூலியமா தான் திமுக என்ற ஒரு பெரிய கட்சி வார்த்தை எடுத்தாரு வைங்க. இருந்தாலும் அவருக்கு அண்ணா என்ற பின்புலம் இருந்தது, கருணாநிதி இருந்ததா இல்லை. ஆனா சீமானுக்கு என்ன எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அவர் ஒரு நிலைப்பாட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 3வது அரசியல் கட்சியா களம் அமைச்சிருக்காருன்னு சொன்னா, அப்போ அந்த திமுக மற்ற கட்சிகள் நாம் தமிழரை பொதுவெளியில பேசதான் செய்வாங்க. அதனால அவர் பேசினாரு, மிகப்பெரிய வெற்றி பெற்றாரு. அதே பேச்சு தான் இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நானும் பேசி எந்த பிரச்சனை இல்லை. மக்கள் தீர்மானிக்கணும், மக்கள் தான் அவர் கூட இருக்காங்க. அவங்க கருத்துங்க இதுல
இல்ல அவரை பொறுத்த மட்டும் அதாவது அவர் விதங்கள் புடைக்க பேசுவார். மாப்பிள்ளை சாரு பேசுறாரு. பேசித்தான் அவர் திரு தடாலயம் அவர்கள் சொன்னார். கருணாநிதி குடங்கள் படைக்க பேசினாரு. அண்ணா எப்படி பேசினாரு? திமுக வளர்ந்தது எப்படி? இல்ல பேசினாங்க. ஆனா யாருமே நாகரிகம் இல்லாம பேசல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது இப்ப கூட இருக்கு. அண்ணா பேசுனது இருக்கு, கலைஞர் பேசுனது இருக்கு, மற்ற எல்லா தலைவர்கள் பேசுனதுக்கெல்லாம் இப்பயே இருக்கு. யாருமே வந்து பானுமதிக்கும் அண்ணாவுக்கும் தொடர்பு பத்தி அது இங்க பாருங்க, ஒரு பிரஸ்ல ஒரு கேட்கிறான். அண்ணா கிட்ட யார் கேட்கிறா? பிரஸ்ல ஒரு நிருபர் என்ன கேட்கிறான்? பிரஸ் மீட் இருக்கும்போது உங்களுக்கும் பானுமதிக்கும் ஏதோ உறவு இருக்கிறதா பேசிக்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேரறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு? நான் முற்றும் திறந்த முனிவனும் இல்லை, அவர்கள் ஒன்றும் பண்ணி தாண்டா பத்தினியும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. என்ன அர்த்தம்னா இது 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 நான் யோக்கியனும் இல்லை, அந்த அம்மா பத்தினியும் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் அந்த வார்த்தை தேவையா? அத சொல்ல ஆடல். நீங்க அண்ணா வாயில இருந்து அந்த வார்த்தை வருதுன்னா அந்த பையன் கேட்டதுக்கு அவரு சரியான அந்த காலகட்டத்துல சிறந்தது கரெக்டா இருக்கு. நீங்க இன்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னீங்க கொச்சியா பேசினாருன்றதுனாலதான் திமுகவுல முன்னோடிகள் அப்படி பேசல. ஏன் கலைஞர் பேசலையா? வாடை அவுத்துப்பார் எல்லாம் தெரியும் சொன்னேன். ஃபைல்ல இருக்க மேல இருக்க அந்த பாவாடைய கலட்டி உள்ள திறந்து பார்த்தா உள்ள ஃபைல் இருக்கும், பேப்பர் இருக்கும்னு சொன்னாரு. அது ஃபைலுங்க. இப்ப அந்த ஃபைல் எல்லாம் இப்படித்தானே மூடி இருக்கும். ஏன்னா இன்றைக்கு எந்த மொழி வழக்கு சொல்லு எது இருக்கோ அதை பயன்படுத்துறதுதான் ஒரு முதல்வருக்கு உண்டான அழகு, அது எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான அழகு. அதை விட்டுட்டு பாவாடைன்னு சொல்ல வேடைன்னு சொன்னேன் அப்படின்னு இந்த மொழி செத்து விளையாட்டு. பாவாடை நாடாவை அவிழ்த்து பாவாடை நாடாவை அவிழ்த்து பாவாடையை விலக்கி உள்ளே பார்த்தால் அந்த பேப்பர் பைல் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுல என்ன தப்பு? அதெல்லாம் தப்பு இல்லை. அது உண்மைதான் சொல்றாரு. நீங்க அதுதாங்க சொல் ஆடல். அது அவருடைய சொல்லுடைய தன்மை. நான் அந்த ஃபைல் ஒன்று வீட்டில் கிடக்கு, நான் தூக்கிட்டு இங்க வைக்கணும். ஏன்னா அதுல பாருங்க, பாவாடை நாடா தான் கட்டியிருக்கோம். அதுக்கு மேல அந்த இதுதான் மூடி இருப்பானுங்க. ஆகையினால இது சகஜங்க. இது உண்மைதான் பேசுறாரு. அதுக்கும் நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் நீங்க பேசுனீங்க பேசல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய பார்வை என்னன்னா, சீமான் அசிங்கமா பேசுறாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த மேற்கோள் காட்டுறது. அன்னைக்கு நான் கலைஞர் அண்ணா பேசுனதோ கலைஞர் பேசுனதோ இன்னும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய முன்னோடிகள் என்னென்ன பேசினாங்கன்றது அடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் நான் இங்க பொது தளத்தில் நம்ம பேசணும்னு சொன்னா அது நான் எதுவும் அண்ணாவுக்கு எதிராக கலைஞருக்கு அப்படின்னு ஒரு சித்தாந்தம் உருவாகும். நான் எனக்கு அதெல்லாம் என்ன இல்லை, அவங்கள எதிரியா இந்த தமிழக மக்கள் மத்தியில காட்டணுன்றது. நாம் தமிழ் கட்சி போனா அப்படி இருக்கலாம், நமக்கு அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க யோகியனான்றதுதான் இந்த கேள்வி. புரியுதுங்களா? நீங்க யோகியனா? நீங்களும் இப்படி எல்லாம் பேசிதான் ஒரு கட்டமைப்பை கட்சியை உருவாக்கி ஆண்டுட்டு இருக்கீங்க. 50 வருஷமா ஆங்க தமிழ்நாட்டுல மாறி மாறி இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு சீமான் இப்படி பேசிட்டாரு, சீமான் அப்படி பேசிட்டாரு, சீமான் அசிங்கமா பேசிட்டாரு, சீமான் கேவலமா பேசிட்டாரு. என்ன கேவலம் பண்ணா என்ன அசிங்கம் பேசினதுதான் கேள்வி. மசுருங்கிறது கேவலமான பேச்சு இல்லையா? கட்சியில ஒரு முன்னணி தலைவிய, தன்னுடைய கட்சியில ஒரு முன்னணி தலைவியை பார்த்து என்ன பண்றது? அன்னைக்கு கரெக்ட் தான், பிசிறி மசுரின்னு சொல்றது தப்பு தான். அன்னைக்கு உண்மையிலேயே இதே மாதிரி செல்போனு சோசியல் மீடியா பெரிய அளவுக்கு இருந்துருந்துன்னா சுப்புலட்சுமி ஜெயலலிதா கலைஞர் எப்படி கூப்பிடுவாரு? என்ன சர்க்குன்னு சொல்லிட்டு ஆமா இந்த இதுல இருந்துச்சுல்ல நம்ம ஆர்கே நகர் அவங்க என்ன கூப்பிடுவாரு? திமுகவுடைய பெண் நிர்வாகிகளையும் அந்த சில நிர்வாகிகளுடைய மனைவிமார்களையும் கலைஞர் எப்படியெல்லாம் பேசியிருக்காரு, எல்லாமே வந்திருக்கும். அன்னைக்கு இல்லை இந்த மாதிரி சோசியல் மீடியா இல்லை. சர்க்குண பாண்டியன் அன்னைக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியா எல்லாம் எதுவுமே இல்லை. இருந்ததுன்னா இதை விட மோசமா வந்துடும். இதெல்லாம் பிசிறுன்னு சொன்னாரு. அது அதாவது சொல்றதுக்கு வாய் கூசுற அளவுக்கு எல்லாம் பேசுவாராம். நம்ம சொன்னதுதான் கேட்டுருக்கோம். நம்ம இன்னைக்கும் இது போன்ற கலைஞர் கொண்ட நபர்கள் கிட்ட போட்டி பழகி அவர் என்ன பேசியிருக்காரு எது பேசுறாரு நம்ம பழக்கம் இல்லை. ஆனா அவர்கிட்ட பழகின அத்தனை பேரும் சொல்லி இருக்காங்க நிறைய பேர். ஐயாவும் அவர் கூட பழகி இருக்காரு. ஐயா இப்ப அங்க இருக்காரு இல்லையா? அங்க இருந்துகிட்டு அங்க குழி தோண்ட முடியாது இல்லையா? அதனால அதெல்லாம் மறைச்சுதான் நம்ம அப்படி இப்படி முட்டு கொடுப்பாரு. சர்க்குண பாண்டியன் அந்த பாண்டியன்கிறவர் மதுரையில நம்ம தெருவுக்கு நம்ம வீட்டுக்கு நேரம் பின்னாடி வீடு.
நம்ம வீட்டு ஜன்னலை திறந்தா அவங்களுடைய முற்றங்கள்லாம் வந்து தெரியும். அவங்க வந்து டோபி, அந்த பாண்டியன்கிறவர் டோபி, அவங்க அப்பா அம்மாங்க டோபி. அந்த பாண்டியன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அப்போ எல்லாம் என்னமோவோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒயிட் ட்ரெஸ் போட்டு, பட் நர்ஸ் இல்லை அவங்க, எம்என்ஓம்பாங்க, அந்த வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் இந்த அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணி அங்கே தான் வந்து இருந்தாங்க, மதுரையில் தான் வந்து இருந்தாங்க. செல்லூரில் நாய்க்கமார் தெருவுக்கு பின்னாடி தெருவில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க, அவரும் சென்னைக்கு வந்துட்டார். ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் மாற்றிக்கிட்டு சென்னைக்கு வந்தார். இவங்கெல்லாம் வந்து அந்த இதில் இதாகி அப்புறம் கட்சியில் அப்போவுமே இது படிக்கிற காலத்துலேயே கட்சியில் இருந்திருக்கும் போது இருக்குது. அப்போவுமே அவங்க திமுக இதுதான் இல்லை. நானும் சொல்கிறேன், சர்க்குண பாண்டியனுடைய வரலாறை பற்றி நம்ம பேசல, சொல்கிறேன் யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். அந்த வரலாறையே பேசாதீங்க. சுப்லட்சுமி ஜெயதீசன் எப்படி பேசுவார் கலைஞர் எல்லாமே தெரியும். இல்லை, சுப்லட்சுமி ஜெயதீசன் எப்படி பேசுவார், ஒருமையில பேசுவார். அவங்க நீங்க கிறிஸ்டியன் பேசுனது அது வந்து எப்படின்னு சொன்னா அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாருங்க, அப்படி பேச மாட்டாரு. சில வார்த்தைகள் வந்து அவங்க அன்பின். நான் உண்மையிலே சொல்றேன், நான் அந்த வார்த்தைகள்லாம் பார்த்துட்டு அவ்வளவு விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். நான் உண்மையிலே சொல்றேன், அவ்வளவு கேட்டிருப்பேன். பெண் நிர்வாகிகளையும் சிலர் ஆண் நிர்வாகிகளுடைய மனைவிமார்களையும் அப்படியே கருணாநிதி கூப்பிடுன்றது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை நம்ம வந்து நம்ம நேரில் பார்க்கல. அப்படிங்கும்போது நம்ம பொதுதளத்தை அந்த விஷயங்களை, ஆனா பொதுதளத்து பேச முடியாத வார்த்தைகள்னு வைங்க. நீங்க வந்து அரசியல் ரீதியா எதிருங்க, பர்சனல் விஷயம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதை விட மோசமா நாருங்க. நீங்க ஏதோ நாவலருடைய அடுக்குமொழி, பேராசிரியருடைய அடுக்குமொழி, கலைஞருடைய அடுக்குமொழி, நாங்கள் எல்லாம் ஒரே ஒரு புத்தகம் தம்பி. நெக்ஸ்ட் டைம் வந்தா நம்ம நீ கூப்பிடும் போது நீங்க ஒரே ஒண்ணு வனவாசன்னு ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி வச்சுக்கீங்க. வாங்கி வச்சுட்டு முன்னாடி நீங்க அண்ணன் கிட்ட கேள்வி, நீங்க எங்கிட்ட கூட கேள்வி கேட்கணும். அந்த வனவாசம் படிச்சு ஒவ்வொரு கேள்வியும் அண்ணன் கிட்ட கேளுங்க. அது தமிழக அரசியலுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கும். அது யார் எழுதினது? சாட்சாத் கண்ணதாசன் எழுதினது. யாரை பத்தி எழுதியிருப்பாரு? கலைஞரை பத்தி எழுதியிருப்பாரு. கலைஞரை பற்றி மட்டும் இல்லை, கலைஞர் மட்டும் ஐயோங்க இல்லடா, நானும் ஐயோங்கன்னு தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அதில் அவங்க பண்ண அந்த இதெல்லாம் பார்த்தீங்க சொன்னா, திரைப்படம்லாம் இன்னைக்கு எடுத்தோம்னா எங்கேயோ போடும், புரியுதுங்களா? எடுக்கப்பட்டது. ஏங்க இளமை காலத்துல அவங்க வந்து இப்ப யாருதான் யோக்கியமா இருக்கான்? இப்ப இந்த காலத்து பிள்ளைகள் இளமை காலத்துல இல்ல, நீங்க அந்த புத்தகம் வாங்கி படிங்க. இளமை காலமா என்ன காலம்ன்றது. கண்ணதாசன் எத்தனை வயசுல செத்தாரு? அவர் கண்ணதாசன் எங்களை விட்டு அந்த புத்தகம் படிச்சீங்களா? உண்மையிலே வரும்போது நீங்க நிறைய இங்க எடுத்துட்டு வந்து அண்ணனை கேளுங்க. இந்த கேள்வி கண்ணதாசன் பாருங்க, 62ல அவரு வந்து 61ல கிட்ட போயிட்டு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு வந்து அப்படி எல்லாம் வந்து அவரு ஒரு ட்ரங்கார்டு. கண்ணதாசன் குடிச்சு போட்டு அவர் எழுதுனதெல்லாம் அவரு பண்ணுனதா இவர் மேல பழிய போறாரு. அவர் எழுதின பாடல்கள் தானே அவ்வளவு ஹிட் ஆச்சு. இங்க பாருங்க சார், என்ன சார் சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. நீசல் மீட்டிங்க கொஞ்சம், ஏன்னா உங்க தலைவரை பத்தி பேசணும் இல்லையா? வனவாசத்துல இருக்கிறதுல 80% புனையப்பட்ட செய்திகள். எது புனையப்பட்டது, எது அதெல்லாம் வரும்போது வனவாசம் அண்ணன் சொல்லிட்டாரு இல்லையா, 80% புனையப்பட்டது. அந்த 20 உண்மை என்னன்னு காட்டணும். ஏன்னா அந்த 20% சில அந்த 20% உண்மையை இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய தமிழ் தலைமுறைக்கு கொண்டு போனாவே போதும், நம்ம வேற எதுவும் வேண்டாம். அவரே சொல்லிட்டாரு 80% போய் சரி போய் வேண்டாம், அந்த 20% உண்மைன்றாருல அதை மட்டும் கொண்டு போகணும். இந்த பாருங்க, நாங்க எல்லாம் அந்த காலத்துல கவரப்பட்டது என்னன்னா, நீங்களும் அந்த காலத்துல பிரியமா தான் இருந்திருப்பீங்க. யாருக்கு? ஒவ்வொரு தலைவர்களும் பேசின பேச்சுக்கள், அவங்களுடைய அந்த அடுக்குமொழி, அந்த உரைநடை, இதெல்லாம் பார்த்து தான். அதுவும் எனக்கு வந்து நாவலர் பேசுறது அப்படி அருமையா அந்த பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுவாரு, சூப்பரா பேசுவாரு. நான் நிச்சயம் சொல்றேன் பாருங்க, மறுபடியும் சொல்றேன், கொக்கு விமர்சிக்க சொல்றேன். நான் கருணாநிதி, அண்ணா, திமுகவுக்கு எதிராக நான் இந்த கருத்துக்களை வைக்கல.
நீங்க சீமான் பொது தளத்தில் நீங்க மோசமானவன்ற மாதிரி பேசல புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சி நான் என்ன சொல்றேன், நீங்க காட்டாதீங்க. அப்படி அதை விட மோசமா ஒரு பக்கம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குன்றதுதான் நம்ம எடுத்து சொல்றோம். நாங்க வந்து அந்த மோசத்துக்கு போறோங்க. சீமான் இப்படி சீமான என்னையா நாங்க சொல்றது என்ன சொல்றோம்னா, சீமான் வந்து செக்ஸா பேசினாருன்னு சொல்லல, அசிங்கமா பேசிட்டு அசிங்கமான வார்த்தைகள். அவர் கட்சி விஷயங்கள் அவர் பேசினத ரகசியமா அதை உளவுத்துறை மூலமா எடுத்து ஒரு போலீஸ் ஆபீசர் எடுத்து அதை பொது வெளியில விட்டு, இதெல்லாம் கேவலமான அரசியல் இல்லையா? நட்டுக்கிட்டு சாதனை இப்படி எல்லாம் இவங்க பண்றதுனாலதான் திமுக நேற்று பாருங்க வந்த ஒரு கூத்தாடி விஜய் வச்சு கிழிக்கிறான், ஏய் அப்படின்றான். அவனை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? ஏன்னா பொருளாதாரம் இருக்கு அவங்ககிட்ட. ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு ஒரு கார்பரேட் எலுமினாட்டிகளை தோல்ல சுமந்துட்டு அவன் இறங்கி இருக்கான். அவனுக்கு எதிராக ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்றான். டே யாரா நீ நேற்று வந்து. ஆனா சீமான் அப்படி இல்லை, 15 ஆண்டுகளா வந்து தமிழ்நாட்டுல வந்து மக்கள் விரோத அரசுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு நபர். சொல்றேன் யாரு? லாட்டரி சீட்டு வியாபாரி, மாட்டினுடைய மருமக ஆதபார்த்தினா வச்சு கிழிக்கிறான் திமுகவை. உங்களால பதில் சொல்ல முடியல. மூவி நீ என்ன, எங்க தலைவன் பாடுற 1000 கோடி சம்பாதிச்சுட்டு வேணான்னு வராரு. நீங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டு ரெட்ஜன் மூவி உருவாக்குனீங்கடான்னு பேசுறான். அவங்களுக்கு எதிராக திமுக என்ன பதில் சொல்ல முடியும்? பொது வெளியில உட்காந்துட்டு அவன் வந்து சொல்லிட்டான், அதெல்லாம் பழைய இது காய்க்கிற மண்ணு சொல்லுவார்ல, காய்க்கிற மனம் எது சொல்லுவாரு, காய்க்கிற மனம் கல்லடி போடும். இந்த மாதிரி டைலாக் போடி சொல்லிட்டு உட்கார வேண்டியதுதான். ஆனா சீமானுக்கு எதிராக இப்படி ஒரு கேவலமான அரசியலை திமுக செய்யலாம். சீமானுக்கு ஆதரவான நிலை என்னை போன்ற நபர்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இருங்க, தாராளமா நீங்க நல்ல முடிவு எடுங்க, சீமான் அவர்களோட செயல்படுங்க. உங்க கட்சியும் தேர்தலில் 2 பேர் நில்லுங்க, ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை வாங்கி நீங்களும் தேர்தலை சந்திங்க, நீங்களும் சட்டமன்றத்துக்கு வாங்க. மக்களுடைய சேவையை மகேசன் சேவைன்னு அண்ணா சொன்னபடி செய்யுங்க. வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விகள் போ. இப்போ சீமான் அவர்கள் சொல்றாரு திராவிடம் தான் எனக்கு முதல் எதிரின்ட்டு. இதே விஜய் அவர்கள் சொல்றாரு திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் எனக்கு முதல் எதிரின்ட்டு. ஏங்க இந்த மாதிரி திராவிடர் கட்சி மாதிரி எல்லா கட்சிக்காரரும் கண்ணா இருக்கீங்க? இல்லை, இது வந்து நீங்க நாம் தமிழர் கட்சியும் அந்த கூத்தாடி கட்சியும் வச்சுதான் நீங்க கேள்வி எழுப்பணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம அவரு திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லி விஜய் சொல்றதும் இவர் திராவிடத்தை எதிர்க்கிறேன்னு சொல்றதுக்கு வெவ்வேறு விதமான காரணங்கள் உண்டு, காரணிகள் உண்டு. ஏன்னு சொன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஒரு தன்னுடைய கொள்கை பிரகடனமா தமிழ்நாட்டில் வந்து ஊன்றிருக்காரு. அப்படிங்கும்போது தமிழ் தேசிய சித்தாந்தம் இருக்கும்போது இன்னும் 2-3 சித்தாந்தமும் இதை கூட வச்சுக்கோனாங்க அப்படின்னு சொன்னா அந்த இவங்களுடைய சித்தாந்தம் வந்து காணாமல் போடும். அப்ப அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் வந்து நட்டு அதை வளர்றது, அதை வந்து வழிநடத்தும் போது மற்ற சித்தாந்தங்கள் எல்லாம் வந்து வேஸ்ட் பொய் அப்படின்னு சொல்லி தான் அதை கொண்டு வரணும். அந்த அடிப்படையில் தான் சீமான் வந்து அவருடைய அரசியல் போகுது. ஆனா விஜயுடைய அரசியல் நான் வந்து திமுகவுக்கு எதிராக, திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்ம கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் வந்து அப்படி கொண்டு போறாப்புல. இது அப்படிதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர ரெண்டும் ஒரே மாதிரியா கொண்டு நீங்க கேட்ட கேள்விக்கு ரெண்டும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியாது இந்த விஷயத்த. ஏன்னா இது வேற ட்ராக்கு, அது வேற ட்ராக்கு. இது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை இங்க தமிழ்நாட்டுல கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி தான் அவர் ஃபைட் பண்ணிட்டு வர்றாரு போது, அப்ப மற்ற சித்தாந்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் எதிராகவும் அவர் பேசுவார். புரியுதுங்களா? பேச கூட வாய்ப்பு இருக்கு, பேசுவார். அதுக்காக வந்து இதை ஒப்பிட்டு பேச முடியாது. உங்க கருத்து? இல்ல, அதாவது வந்து அவரு சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு எப்பயுமே வந்து அவர் தமிழ் தேசியம் தான். அவர் சொன்னதுதான், அவர் தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறாரு. நாங்கள் வந்து திராவிடத்தை தான் நாங்கள் தலையில் வச்சு ஆடுறோம். என்னன்னா எல்லாமே இது திராவிட குடும்பமாக இருந்தது. இப்போ மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டதுன்னா, மொழிவாரி ராஜ்யங்களில் என்னை பொறுத்த மட்டும் அது மொழிவாரி ராஜ்யம் இல்லை, ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது.
அதை வந்து இவங்க அதுக்கப்புறம் வந்து இது தமிழ்நாடு ஆயிடுச்சு. இந்த தமிழ்நாட்டில் வந்து திராவிடத்தை எதுக்கு இப்போ வச்சிட்டு இருக்கீங்க, தமிழ்நாடுன்னு சொல்லலாம்ல அப்படிங்கிறது இவருடையது. ரெண்டாவது இவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, கலைஞர் குடும்பம் வந்து ஏதோ தெலுங்கு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இவங்க சீமானுடைய கட்சியில் இருக்கவங்க எல்லாம் பேசுறது வந்து கலைஞர் ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து தெலுங்கர்கள்ங்கிற முத்திரையை தான் குத்துவாங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தெலுங்கரா தமிழராங்கிறது வந்து தமிழ் மக்களுக்கு தெரியும். ஏன்னா கலைஞர் எங்கே பிறந்தாரு வளர்ந்தாரு, அவங்க அப்பா எங்கே பிறந்தாரு வளர்ந்தாரு, அவங்க தாத்தா எங்கே பிறந்தாரு வளர்ந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதை விட்டுவிட்டு எவனோ ஒரு மொத்தா ஓங்கோலில் வந்து எங்கள் சொந்தம்னு சொல்லி ஏதோ விழா நடத்தினா வச்சான்னா அது வந்து ஏதோ செட்டப் பண்ணி இங்கே இருக்கவங்களே போய் ஏதோ பண்ணி வீடியோ எடுத்து வந்தாக்க அது செல்லுமா? நீங்களே சொல்றீங்க எங்கள் சொந்தம் தான் கருணாநிதி. அதெல்லாம் இல்லைங்க, கருணாநிதி எங்கள் சொந்தம் இல்லைங்க. அவங்க வந்து நாயனம் வாசிக்கக்கூடிய மேளம் வாசிக்கக்கூடிய மேலகார நாயக்கர் வகைரா தான். அது மேலகார நாயக்கர் வகைரா வந்து இருக்கும்போது அவங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காலங்கள் மறுவும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வித்வான்கள்லாம் வந்து அந்த கோயில்களில் நடனம் ஆடுவாங்க அந்த காலங்களில், அரசர்கள் காலத்தில். அதனால் அந்த கம்யூனிட்டின்னு அவர் பிரகடனப்படுத்திக்கிட்டார் தன்னை, அவ்வளோதான். ஆனால் உண்மையில் வந்து அவங்க மேலகார நாயக்கர் தான், மேலகார நாயக்கர். கோயில் சாமி புறப்பாடு வரும், நீங்கள் எல்லாம் உள்ளே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. கோயிலில் சாமி உள்ளே வரும்போது முன்னாடி நாதஸ்வரம் வச்சுட்டு மிருதங்கம் வச்சுட்டு கோயிலை சுற்றி ஒவ்வொரு இதாக வருவாங்க. அதுக்கு அந்த வேலை பார்த்தவர் தான் அவங்க தாத்தா, அவங்க அப்பா. தயாளமாக முழுக்க அவங்க வந்து நாயுடு இனத்தை சேர்ந்தவங்க தான். அதான் இந்த பிரிவு தான், அவங்க இந்த நாயக்கர் இனத்தை சேர்ந்தவங்க தான் சார். இப்போ நாயக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சித்திரவீதி, கிழக்கு சித்திரவீதியில் மீனாட்சி அம்மன் கோயில். அதே மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கு சித்திரவீதி கீழே சித்திரவீதி கார்னர். அந்த கார்னரில் அங்கேருந்து பின்புறம் இவங்களுடைய இது இருக்குது. நம்ம யார், நம்ம அந்த ஆசிரமம் இவருடைய இது மதுரை ஆதீனம் போகும். அந்த இந்த பாதி வந்து இவங்க இந்த நாயக்கர் இவங்களுக்கு சொந்தமான இடம். அதுக்கு பின்னாடி வந்து அவங்க அந்த மடம் யாருக்கு சொந்தமான இடம், இந்த நாயக்கர், இந்த மேலகார நாயக்கருக்கு அந்த காலத்தில் அங்கேயே வீடு ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா கோயில்களில் சாமிக்கு புறப்பாடுக்கு வந்து அவங்க வாசிக்கணும், பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அது வந்து அவங்க சில குடும்பங்கள் இன்னும் அங்கே இருக்காங்க. சரிங்களா? ஆகையினால இது வந்து காலப்போக்கில் வந்து மாறத்தானே சார் செய்யுது. இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை. ஆனால் உசைனி விஷயத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னன்னா, அவன் உருது முஸ்லீம் தான். அதனால் இவன் இறந்து கூட அவன் எப்படின்னாலும் அந்த மண் அங்கே பிறந்த இடத்துல தான் கொண்டு போய் பண்ணணுன்ட்டு மதுரைக்கு எடுத்து போய் காஞ்சிமார் தெருவில் வச்சு தான் அவனை அங்கே போய் அடக்கம் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் அங்கே பிறந்தவன் வளர்ந்தவன் அங்கே வாழ்ந்தவன் தான். அதனால அங்கே போனாங்க. என்ன காரணம்னா, ஒவ்வொரு பிறந்து வளர்ந்த அந்த இது வந்து சில ஆட்கள் வந்து அதை நிப்பாட்டுறாங்க, சிலர் வந்து மறுவீடுறாங்கிறாங்க. அதை சொல்ல வர்றேன். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முன்ன எல்லாம் வந்து ஒரு நாங்கள் வந்து நாயுடுல கவரா பல்ஜா வெலமா கொல்லான்னு இருக்கு. ஒரு கவரா நாயுடு வீட்டில் தான் சம்மந்தம் வச்சுக்குவான். ஒரு பல்ஜா நாயுடு வீட்டில் தான் வச்சுக்குவான். பல்ஜா நாயுடு, கவரா நாயுடு, வளையல் நாயுடு, இது எல்லா நாயுடுகளும் ஒன்றுங்கிறது என்னுடைய கான்செப்ட். அதனால தான் நான் தமிழ்நாடு நாயுடு பேரவைன்னு வச்சேன். எவனெல்லாம் நாயுடுன்னு உச்சரிக்கிறானோ அவன் பூரா ஒரே ஜாதி தான்ப்பா, நமக்குள்ள உட்பிரிவு வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை. அது மாதிரி இப்போ இன்னைக்கு மாதிரி போயிடுச்சு. அதனால ஜாதியை பற்றி பேசாதீங்க. கலைஞர் ஜாதியை பற்றி பேசுறதோ சீமானுடைய ஜாதியை பற்றி பேசுறதோ எனக்கு தேவையில்லாத ஒன்று. இப்போ நிறைய பேர் என்கிட்டே கேட்குறான், ஜாதியை பற்றி யார் எடுத்தாங்க, நீங்களே சொல்லுங்க.